ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கங்க. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பாலக் தால் கறி. இது எப்படி செய்யலாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு முத வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துகிட்ருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சாதம், தோசை, சப்பாத்தி இதுக்கெல்லாம் அருமையான ஒரு சைடிஷாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து ஹீட் பண்ணுங்கள். ஹீட் ஆனதும் 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம் இதெல்லாம் சேர்த்து லைட்டாக வறுத்துக்குங்க. அடுத்து 4-5 பல் வெள்ளை பூண்டு அந்த மாதிரி இடித்து சேர்த்துக்கிட்டு கூடவே 3 பச்சை மிளகாவும் 2 கீரி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதையும் கொஞ்சம் நேரம் மீடியம் ஃப்ளேமில் வதக்கிக்கலாம். இந்த மாதிரி வதக்கிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதையும் கொஞ்சம் ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். ரொம்ப ப்ரௌனாக வரணும் அவசியம் இல்லை, ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கினா போதும். இந்த மாதிரி வதக்கி வச்சுக்கோங்க. அடுத்து கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்குங்க. கூடவே ஒரு பெரிய தக்காளி அந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துட்டு இதையும் நல்லா மசிஞ்சு வதங்கி வரைக்கும் வதக்கிக்கலாம். இதே கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வதக்குங்க. இந்த மாதிரி வதங்கி வந்ததும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க. அதே மாதிரி உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் கொஞ்சம், கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதே மீடியம் ஃப்ளேமில் நல்லா கலக்கி விட்ருங்க. அடுத்து மெயின் ஐட்டம் பாலக்கு ஒரு கட்டு எடுத்துகிட்டு நல்லா கழுவி இந்த பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு இதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு பரட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதும் ஒரு 100 கிராம் அளவுக்கு துவரம் பருப்பையும் பாசி பருப்பையும் நல்லா இந்த மாதிரி 5-6 விசில் விட்டு கொள்ளையை வேக வச்சு வச்சுக்கோங்க. அதையும் இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றலாம். அடுத்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குங்க. அடுத்து டேஸ்ட்டுக்கு தேவையான உப்பும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கட்டி இல்லாமல் எல்லா இடத்தையும் போகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இதை கொஞ்சம் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விடலாம். பாருங்கள், கொதித்து நல்லா ஒரு கட்டியான கிரேவி ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, எண்ணெய் காய வச்சுட்டு அதில் வந்து பெருங்காயமும் கடுகு, ஜீரகம், பெருஞ்சீரகம், ஒரு சின்ன டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துங்க. மிளகாய்த்தூள் நல்லா கருகிராமல் நெருப்பை நல்லா குறைச்சி வச்சு வதக்கிங்க. கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிட்டு அதை அப்படியே தாளித்து இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா சூப்பரான அருமையான ஒரு தால் பாலக் ரெடி ஆகிடுச்சுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சாதம், தோசை, சப்பாத்திக்கெலாம் அருமையான ஒரு சைடிஷாக இருக்கும். இது குயிக்காகவும் செஞ்சிடலாம். பெரியவங்க முதல் குழந்தைகள் வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரிலாம் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அப்புறம் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கும். தொடர்ந்து இந்த மாதிரியான குயிக்கான வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலில் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.